இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்கிட்டையும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதல் இதுதான். நீங்க போய் கோடி கணக்கில் செலவு பண்ணி பரிகாரம் பண்ண வேண்டாம். தினமும் டிவியை போட்டு உட்காந்துட்டு சிம்மராசிக்கு என்ன நடக்கும், ரிஷபராசிக்கு என்ன நடக்கும், அதுக்கு என்ன நடக்கும், இதுக்கு என்ன நடக்கும் இப்படி சொன்னாங்களே, ஜாதகத்தை எல்லாம் நம்ப வேண்டாம். அது ஜாதகத்தை நம்ப வேண்டாம், ஜோதிடம் பொய் கிடையாது, அதை நான் வச்சுக்கணும், அது உண்மை. ஆனா எதை கர்மான்னு ஒன்று வச்சிருக்கமே, இந்த கர்மாவை எது வெல்லும் தெரியுங்களா? உண்மையான அசைக்க முடியாத முருக பக்தி எப்பேற்பட்ட மோசமான தலையெழுத்தையும் மாற்றும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு நான் உட்பட என்னைய மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் அதற்கு சாட்சி. அப்போ என்ன பண்ணணும்? தினமும் முருகனை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு, முருகா ஒரு தடவை கனவுல வரமாட்டியான்னு கேட்டா முருகன் கனவுலே வருவார். அந்த கோவில் தான் உங்களுக்கான கோவில். அங்க போயிட்டு வந்துட்டா போதும், அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படிதான் எனக்கு 3 தடவை திருச்செந்தூர் கனவிலே உணர்த்தப்பட்டது. நானும் எங்க அண்ணனும் திருச்செந்தூர் போறோம். திருச்செந்தூர் போயிட்டு சுவாமி எல்லாம் கும்பிட்டு